வெல்கம் பேக் டு ஏசி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஒரு பக்கம் என் fiance ஒரு பக்கம் டாடி. ஆமா. நடுவுல ப்ளே பட்டன். ப்ளே பட்டன்ன்றது நடுவுல ப்ளே பட்டன் இல்ல, நடுவுல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். Yes. Exactly. நம்ம subscribers, நம்ம friends, families, அம்மா இடிச்சிட்டு வரப்போறீங்க. நம்ம families. Okay? கோல்ட் ப்ளே பட்டன் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. சோ நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்துட்டு இந்த கோல்ட் ப்ளே பட்டனை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணோம். சோ இத வந்து மாட்டணும். ஆனா இப்போ எங்க அப்பா ஏறினா மாட்ட விட முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆனா என் மேக்கப் போய்டும். பிரஸ் பீஸா நம்ம வீட்ல இருந்து கிளம்பணும். இவங்க பாருங்க எல்லாம் ஊத்திச்சு போல. அப்ப நான் சொன்னேன் இந்த கிரீமை போடாத பாப்பான்னு. புதுசா வாங்குனது. அது நான் இங்க மட்டும் தான் போட்டேன், வேற எங்கயுமே போடல. சொன்னா கேக்கல. என் ஃபியான்ஸே முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணாரு. பரவாயில்ல பாப்பா, உந்தலாச்சு கொஞ்சம் இருக்குது, அவருதுல ஒண்ணுமே கிடையாது. கேட்டா மாமா காலையில இங்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சு எனக்கு. எப்பவுமே வந்துட்டு இவர் எதுவுமே போட மாட்டாரு. இன்னைக்கு வந்து என் சிஸ்டர் கிட்ட இது கொடு அது கொடுத்து போட்டுட்டு வந்துருக்காரு. ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டுக்கும் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுல நேத்து ஃபுல்லா அவங்க பூந்து விளையாடிட்டு போனாங்கன்னு வந்தாங்க. வேலைக்கு அவள 2 பேரும் காலையில எழுந்து கண்ணாடி பார்த்து ஐயோ வந்துட்டா வீட்டுக்கு போறதுக்குள்ள பஃபன் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற கிரீம் எல்லாம் எடுத்து தேய்ச்சின்னு வந்திருக்காங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளாம் சூரியன் இப்படி பக்கத்துல வந்தா கூட பிரச்சனை இல்லாம போயின்னு. எனக்கு பழக்கம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சீனியர்ல 30 வருஷம், எவ்வளவு 22 வருஷம். உனக்கு 22 வருஷம், மாப்பிள்ளைக்கு 26 வருஷம். நீ அப்படியே பொய்யா புழுகு வண்டி மூட்டை அப்படியே மூட்டை தோல்ல சுமந்துனே இருப்ப, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துட்டுன்னு போவேன். சரி, ஓகே. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இன்னைக்கு நைட் இல்லையா, நைட் கிளம்புறீங்க. இன்னைக்கு நைட் கிளம்புறாங்க. சோ வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட இப்போ நம்ம வெளியில போறோம். சோ எங்க போறோம் ஏது போறோம்ன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன நடக்குது பாருங்க. பாப்பா ரிப்பீட். பரவாயில்ல, சாரிக்கு புதுசா வால் முளைச்சிருக்குது பாருங்க. ஃபுல்லா எடுக்காதீங்க, கீழே அந்த இதெல்லாம் இருக்கு, இது மட்டும் வைங்க. உள்ள மட்டும் அந்த சாரி கொஞ்சம் சொல்லி இல்ல தெரியாது மிட்டு ஷார்ட் மிதிக்கறாங்க. நான் அப்படியே வச்சிரேன். நமக்கு ஃப்ரேம் வந்துருது. நான் இவ்வளோ நேரம் ஆகாது 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து சாப்பிடாம வந்துட்டேன். நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தா 2 ஹவர்ஸ் என்ன 4 ஹவர்ஸ் ஷூட் பண்ணினே இருப்பாங்க. டைம் என்ன? இது வந்து இதுவாயிடுச்சு. இப்போ மட்டும் எங்க வரீங்க? முன்னாடி போக வேண்டியதானே? நான் இல்லைனா வீடியோ இன்கம்ப்ளீட் பா. ஆமாப்பா, இன்னைக்கு பிளான் பண்ணீங்கல்ல நீங்க. ஐயோ, மை சிஸ்டர் இன் லா. மைக் கொடுங்க பயப்பா. உன்னதான் தேடி வந்த நானே வைரமே உன்னதான். தப்பே ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் பாட்டேன்ப்பா. சரி பாப்பா, 2 நாள் ஃபன் பண்ணோம், ஜாலியா இருந்தோம். ஃபன் பண்ணோம், அழுதோம், ஜாலியா இருந்துச்சு. 2 நாள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சு. நிஜமா எனக்கு அப்படிதான். இன்டர்வியூ அப்பா அது ஓகே. இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாரு, போதலாம் நீ ஒரு ஆக்டர் தானா? ஐயோப்பா, பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே பண்ணல நீங்க. நிஜமா ரியாலிட்டியில எப்படி இருக்குமோ அப்படிதான் பண்ணீங்க. அதெல்லாம் ஆக்டிங் பா. அதுக்குன்னு இப்படியாப்பா கண்ணெல்லாம் ரெட்டாயி மூஞ்சிலாம் வீங்கி போய் தெரியாது, நான் வீடியோ பார்த்தா தெரியும். நிஜமாப்பா, சத்தியமா உங்க கண்ணு அப்படி இருந்தது. மௌலி பிராங்க் பண்ணும்போது ஒரு கண்ணு எப்படி இருந்துச்சு? தண்ணியா ரெட்டா. அதான் லைவ் பர்ஃபார்மன்ஸ். நீங்க பிராங்க் சொன்னபோது கூட நான் நம்பவே இல்ல. பிராங்க் நீங்களே இதுதான் பிராங்க். ஆமா நிஜமா. ஆமா, என்ன ஆகோட ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எல்லாருக்கும், அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே வந்துருச்சு. அம்மா ஃபேஸ் பார்க்கணும், டாடி ஃபேஸ் தான். அப்பதான் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு அப்பே டவுட். நல்ல வேலை அது கேமரா ரிவ்யூ எடுத்தாங்க. அந்த ப்ரோ மறக்கிறீங்க ப்ரோ அப்படினாரு.
உனக்கு அப்பயாச்சும் டவுட் வந்துச்சா? டவுட் வரல, வீடியோ எடுக்கிறாங்க அப்பதான் இவருதான் பிராங்க் பண்ண ஓ இதனால ஜூம் பண்ணி எடுத்தாங்க. அதனால புரியல, நானு கண்டினியூ பண்ணிருப்பேன். டாடி ஃபேஸ் பார்த்தல சரிமா கேன்சல் பண்ணிடலாம் வாமா ஃபுல் டல்லா சொன்னாரா என்ன? வாங்க சரி கிளம்பிடலாம். ஓ அம்மாவா? அதெல்லாம் என் காதுலயே விழல. நீ ஃபுல் ஷாக்ல போயிட்ட. ஷாக்கு. ஆன்டி வரல அங்கிள் வரலன்னு சொன்னாரா. அம்மா வந்துட்டு அம்மாவும் அவங்க சிஸ்டரும் வந்துட்டு பிளாக் தானே பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டு பிடிக்கலையா, சரி வாங்க இதோட முச்சல இதோட போல முதல்ல சொல்லிருக்கலாம் இல்ல மாப்ள, சும்மா முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம். எல்லாரும் கேன்சல் பண்ணிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் இருந்தாங்க சரி வாங்க முச்சில வாங்க அப்படினாரு. ஆபதா இதுக்கு மேல நம்மளால முடியாது. முச்சல சரிட்டாரா. அவங்களோட வீடியோ எடுத்து பாருங்க, இதெல்லாம் போடாதீங்கன்னு திட்டினார் அவரு. ஆமா ஆமா அது கேட்டது எனக்கு. ரெண்டு பிராங்க்னு. ஐயோப்பா நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணாம இருந்திருந்தீங்க. எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. என்னால பேசவே முடியல. என்ன பேச சொல்றீங்க? நல்ல சாங்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஏத்த பாட்டுப்பா. ஒரு 2 years தான், ஐ மீன் 2 hours தான் இருக்கு. 2 years ஓகே ஓகே. வாய் டங் ஸ்லிப் ஆயி சொல்லிட்டேன். இன்னும் 2 hours தான் இருக்கு எனக்கு ஃளைட்க்கு. திருப்பியா போறேன்னு தெரியல, பாப்போம். பா நீ எங்க போற? என்ன தெரிஞ்சுக்கோ. ஜான் இப்படியே நின்று வேடிக்கை பாருங்க. ஃபார்மர் ரேஸ் நேரா போயிட்டு அப்படி திருப்பி வந்தாலும் வரலாம். அதான் ஃபார்மர் ரேஸ் மாதிரி லேப். சரி என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம போய் டீ குடிப்போம் வாங்க. இல்ல மேல வருவாங்க. என்ன காணுமேப்பா. ஐ அம் சோ ஹாப்பி. எஸ் சொல்லுங்க. என் பேக் பிடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு வீடியோல வந்து நான் டாடி ரொம்ப வெயிட்டா இருந்தது. அப்போ வந்து டாடி கிட்ட நான் பேக் கொடுத்தேன். என்ன நீ என்கிட்டலாம் கொடுக்காத, போய் வந்து இப்போ புதுசா வந்திருக்காருல அவர்கிட்ட போய் கொடு, என்கிட்ட ஏன் கொடுக்குற அப்படிலாம் சொல்லி கலாச்சாரு. அவரு பாரு பிடிக்க மாட்டாருன்னு என் தம்பியும் சொன்னான். எல்லாம் சி இல்ல ஹஸ்பண்டா ப்ரோமோட் ஆயிட்டா என்னதான் யூஸா சுத்தினாலும் கடைசியில இதுதான். ஆமா அப்பா ஐம் சோ ஹாப்பி. அப்பாடா நான் போய் இதை காமிப்பேன் எங்க அப்பா கிட்டயும் என் தம்பி கிட்டயும் வந்து நான் வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன். பாத்தீங்களா என் பேக பிடிச்சிக்கிட்டேன் சொன்னாப்பா நிஜமா. ஆமா ஸோ நம்ம வந்துட்டு மாலை விட்டு வெளில வந்துட்டு எங்கேயோ போறோம். எங்க இப்படி கண்ணுக்கு எங்கேயாவது அதான் எங்க இருக்கோம். இது என்னது ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷனல். 1 hourல கிளம்ப போறேன். எனக்கு இந்த டைம் தெரியும்பா. ஏன்பா இப்படி சொல்லி டார்ச்சர் பண்றீங்க? என்ன சொல்லிதான் பாக்கணும். அவ்வளவுதான், டைம் ஹஸ் கம். அவ்வளவுதான், விட்டுருங்க தயவுசெய்து. சும்மா 1 hour 2 hour அப்படி இப்படி போய் உட்காந்துடலாமா? பெஸ்ட் எங்க அவர்லாம் உட்காந்துக்கிறாரு. அவங்களாம் மனுஷங்களா தெரியல அவங்களுக்கு. அப்படியே அமிச்சிட உள்ள போயிடுற டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களெல்லாம் மால்குள்ள விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். ஏன்னா மால்ல ஒரே சத்தமா இருந்தது, பேசவும் முடியல, எடுக்க முடியல, ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அதனால சரி வாங்க வெளில போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். அங்க எங்கேயோ உட்கார்றதுக்குலாம் பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருக்காங்க, நம்ம மட்டும் வெளில வந்துட்டோம். அவள் தான். இதுக்கப்புறம் எப்போன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தெரியல நான் மறுபடியும் எப்போ வருவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து இந்த வாட்டி மீட்டிங் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாம ஒரு அந்த ஒர்க்குனால நான் வந்தேன். அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்னால இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது வெயிட் பண்ணுவோம். பட் எல்லாம் நானும் வெயிட் பண்ணுறேன். சப்போர்ட்னால நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே. அந்த உங்க கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தேன். ப்ரோ வாங்க ரிட்டர்ன் வாங்க, பிளாக் கொடுங்க, நீங்க 2 பேரும் பிளாக் பண்ணோம் ஒன்றுதான்ப்பா. பட் ஸ்டில் அவங்களுக்காகவும் ஸ்கோர் பண்ணிப்போம். ஓகே ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. வந்தால் கண்டிப்பாக இன்னொரு vlog எடுத்து போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா நாச்சுப்பா எடுக்கலாம். ஸோ வி ஆர் லாஸ்டா. ஆமாம் இதுதான் அவங்க நினைச்சுருப்பாங்க, இவங்க தனியா அமிச்சாலே பிரச்சனை. மோலி போன் எடுக்க மாட்டேன். கால் டாடி. அப்பா கேட்பாங்க. ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வழி தான் தெரியல. பாப்பாய்ஸ்ல இருக்காங்களா, பட் எங்களுக்கு பேர் தெரியல.
எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிள்ளை, போன் என்கிட்ட உள்ளது. அச்சோ என்னடா ஜான் மாப்பிள்ளைன்னு மெசேஜ் ஆச்சு, போன் வருதுன்னு பாக்குறேன். ஓகே ரீச் ஆயாச்சு. இல்ல நம்ம இறங்கிடலாம். சோ அப்புறம் பா போடா ஏன்டா இதுதான் எங்க ஆளுங்க போறாங்களோ அங்க பாத்து நிப்பாட்டு. ஓகேப்பா டாடா சொல்லிடுங்க டைம் இல்ல நமக்கு பேசுறதுக்கு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்த vlogல பாக்குறோம். யா ஷூர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயோ ஏதோ கேள்விலாம் கேக்குறாங்க. என்ன கேள்வி கேக்குறாங்க? இவர் பாக்குறத பார்த்தா இன்னைக்கு இவங்க ஊருக்கு போக மாட்டாங்க போலியே. பாய் 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 மாப்பிள்ள. போயாச்சா? ஆக்கா ஷேர் எங்க இருக்குது? ஆக்கா ஷேர் அங்கதான் இருப்பாங்க. அதோ போறாரு, அதோ போறாங்க பாரு. நிக்கிறாரு. ஜூம் கரெக்டா இருக்கு. ஓகே அவ்வளோதான், பேக்கேஜ் உள்ள போயிடுச்சு. திரும்பவே மாட்டாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க இருந்து தெரியாது. ஓரத்துல நின்று ஒண்டி நின்று எட்டி பாக்குறாங்க. லக்கேஜ் அனுப்புற வரைக்கும் கொஞ்சம் நிக்கலாம். அதான் ஆமா. ஆனா இருக்கு, டைம் இருக்கு. ஸோ போயிடுவாங்க.